மதுவை நியாயப்படுத்துவதற்கு சொல்லப்படுகிற வாதங்களில் இதுவும் ஒன்று. குடிக்கிறவன் எப்பவும் குடிச்சிக்கிட்டு தான் இருப்பான், திறந்தா என்ன மூடினா என்ன, அவன் எப்படியும் குடிக்கத்தான் போகிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு வாதம் அடிக்கடி இந்த தீமைக்கு மட்டுமல்ல எல்லா தீமைகளுக்கும் வைக்கப்படுகிறது. சினிமாவை பார்த்து விட்டால் வன்முறை செய்தான், சினிமா இல்லாவிட்டால் வன்முறை செய்துதான் இருப்பான். சினிமாவை பார்த்து விட்டால் ஆபாசத்தை செய்தான், சினிமா இல்லாவிட்டாலும் ஆபாசத்தில் ஈடுபட்டு தான் இருப்பான் என்ற வாதங்கள் மதுவுக்கு மட்டுமல்ல எல்லா தீமைகளுக்கும் சொல்லப்படுகிறது. ஆனால் மதுவை திறந்து விடுவதற்கு முன்னர் என்ன நிலை இருந்தது, மதுவை திறந்து விட்ட பிறகு என்ன நிலை இருந்தது என்று சற்று யோசித்து பார்க்க வேண்டும். எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. நான் கல்லூரியிலே மாணவனாக இருக்கிறேன் 70களிலே. அதுவரை மது திறந்து விடப்படவில்லை. கலைஞர் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு அதனை திறந்து விடுகிறார். அதன் பிறகு நாங்கள் படித்த விடுதி நிலையே மாறிப்போனது. அதற்கு முன்னர் என்ன நிலை இருந்தது என்று சொன்னால், சில மாணவர்கள் குடித்தார்கள், ஒளிந்து ஒளிந்து குடித்தார்கள், பயந்து பயந்து குடித்தார்கள், வார்டனுக்கு தெரியாமல் குடித்தார்கள். இப்படியெல்லாம் இருந்த நிலை மாறி பட்டவர்த்தனமாக பயங்கரமாக பொது இடங்களிலே வந்து குடிக்கின்ற அளவுக்கு மாறிப்போனது. ஏனென்றால் அரசாங்கமே அனுமதித்து விடுகிற போது அதை தட்டி கேட்பதற்கு யாரும் கிடையாது. ஆகவே சூழ்நிலைகள் அதற்கு சாதமாக அமைகிற போது குடிக்கும் எண்ணிக்கை மிக அதிகமாக பெருகும். சூழ்நிலைகள் அதற்கு பாதகமாக இருந்தால் மிகச்சிலரை குடிப்பார்கள், மறைந்து குடிப்பார்கள், ஒளிந்து குடிப்பார்கள். ஆனால் அரசாங்கமே அதை திறந்து விடுகிற போது மாணவர்கள் மத்தியிலே மது குடிக்கின்ற பழக்கம் மிக அதிகமாகி குடிக்காதவர்கள் எண்ணிக்கை தான் குறைவு என்று ஆகிவிட்டது. குடிக்காதவர்களை ஒரு மாதிரியாக பார்க்கின்ற ஒரு நிலை உருவாகிவிட்டது. அதற்கு முன்னர் இருந்த நிலை வேறு, திறந்து விட்ட பிறகு இருந்த நிலை வேறு. ஆக இது எல்லா தீமைகளுக்கும் பொருந்தும். ஆக சூழ்நிலைகள் மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. சூழ்நிலைகள் சாதகமாக அமைகிற போது கெட்டவர்களும் நல்லவர்களும் கூட கெட்டவர்களாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே திறந்துவிட்டால் குடிப்போருடைய எண்ணிக்கை பெருகிக் கொண்டே போகும். தடை செய்தால் அது ஒரு கட்டுப்பாட்டிற்குள் வரும்.